இதயம் 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 என் இதயம் இதயம் என் இதயம் இதயம் என் இதயம் நிர்தங்குமாலயம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் இதயம் ஹோ 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 இதயம் இதயம் என் இதயம் அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்திடும் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசுவானவரே, இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவன் இடத்திலும் அன்பு கூறுகிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுறான். பிரியமானவர்களே, இயேசுவால் பிறந்த நீ பிறப்பிக்கப்பட்ட தேவ மக்களோடு அன்பு கூறுவாயின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் சகோதர சிநேகமே இல்லை, அன்பே இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவ்விதமாய் தேவனால் பிறந்தவன் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுவது போல தேவனால் பிறந்தவனும் பிறந்தவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் அன்பை நம்ம பார்க்க முடியல, விசுவாசத்தை பார்க்க முடியல. பிரியமானவர்களே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவனால் நீ பிறந்திருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கணும். அல்ல 4வது வசனம் வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ தேவனால் பிறந்தவனா இருந்தா மட்டும்தான் இந்த பாவ உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசை ஜெயிக்க முடியும். தேவனால் நீ பிறந்தவனா இருந்தா தான் இந்த பாவ உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுதா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 12 வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. அப்ப இயேசு உனக்குள்ள இல்லைன்னா ஜீவன் இல்லை, செத்தவன் அர்த்தம். பிரியமானவர்களே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன். பிரியமானவர்களே, நீ தேவனுடைய குமாரன் உனக்குள்ள இல்லைன்னா ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்றது. அப்ப இயேசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவன் பேர் பெற்றும் செத்த வாழ்க்கை தான் வாழ்றான். ஏன்னா இயேசு அவங்களுக்குள்ள இல்லை. இயேசு அவங்களுக்கு இருந்தால் சிகரெட் குடிக்க மாட்டாமல, தண்ணி அடிக்க மாட்டாமல, விபச்சாரம் செய்ய மாட்டான்ல, மனம் போல வாழ மாட்டான்ல. இந்த கிறிஸ்தவன் சொல்லி எப்படி இல்லாமல் வாழ்றாங்க. அல்லேலூயா. கையில் கயிறும் கட்டிக்கிட்டுல எப்படி இல்லாமல் வாழ்றாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்றது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், செத்தவன் என்று வேதம் சொல்லி. பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவன் நீ உடையவனாய் இருந்தா மாத்திரமே ஜீவனை உடையவனாய் இருக்கிறாய், நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறாய். இயேசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, இதுவரையிலும் இயேசு இல்லாதபடி நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றோம் மனம் போல வாழ்ந்திருக்கலாம், உன் வாழ்க்கையை சீரழித்திருக்கலாம். சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆயினும் இயேசுவின் உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியா உன் இதய கதவை திறந்து கொடுக்க மாட்டாயா?
இந்த நாளில் ஆயினும் மனம் திரும்பி ஏசப்பாட்ட வரமாட்டாயா? சகோதரனே, சகோதரியே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுது. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியா பிரியமானவர்களே, இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை விசுவாசிப்போம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்போம். அவரே கிறிஸ்து என்று விசுவாசிப்போம். அவ்விதமாக விசுவாசிப்பேனா பிரியமானவர்களே, நீ அவருக்குள்ள நீ பிறக்க முடியும். ஹல்லேலூயா. அதில் 18 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தேவனால் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நான் அபிஷேகம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுறார்கள். ஆனால் அங்கே வேதனை சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ நீ பாவம் செய்கிறவனா இருப்பியன்னா யாராக இருந்தாலும் சரிதான், தேவனால் பிறந்தவன் கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யாதபடி நீ பரிசுத்தமாக வாழும்போது தான், ஆலயத்தை பரிசுத்தமாக, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீ பரிசுத்தமாக நீ ஆண்டு கொள்ளும்போது தான் இயேசு உனக்குள்ள வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள இல்லைன்னா நீ செத்தவன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பிரியமானவர்களே, எல்லாவித காவலோடு தன் இதயத்தை காக்கிறான், தன்னை காக்கிறான். வேதம் சொல்றது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளான் தான். அல்லேலூயா. அவ்விதமாக நம்மை காத்துக்கொள்ளும்படியா பிரியமானவர்களே, எல்லாவித காவலுள்ளத்தை காத்துக்கொள்ளும்படியா இந்த பாவமான வாழ்க்கையை உதிர் தள்ளிவிட்டு வா, அசுத்தமான வாழ்க்கையை உதிர் தள்ளிவிட்டு வா. என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்கிறையோ அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலகி வா. அப்பொழுது இயேசு உன்னில் உதிப்பா. நீதின் சிறுநா இயேசு உனக்குள்ள வாசம் பண்ண வருவார். இதே கதவை திறந்து கொடு, கடினப்படுத்தாதே. இது வாசல் பண்ணி நின்று தட்டுகிறார். அப்படி சத்தத்தை கேட்டு நீ செவி கொடுப்பேனா, இயேசு உள்ளத்தை ஏற்றுக்கொள்வேனா, உன்னை புது சிருஷ்டியாக மாற்றுவார். பாவத்தில் ஒரு வெறுப்பை உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவ்விதமான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியா இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆயினும் ஹல்லேலூயா, உன்னுடைய பாவத்தை விட்டு ஓய மாட்டாயா, உன் அக்கிரமங்களை விட்டு ஓய மாட்டாயா, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாயா என்று தேவன் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் மனம் திரும்பி வரமாட்டானா, இந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பி வரமாட்டானா, இந்த அசுத்தமான வாழ்க்கையை விட்டு திரும்பி வரமாட்டான், இடத்துல வரமாட்டான்னு சொல்லி ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அவருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியா வாழ்க்கையை ஒப்புக்கொடு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 29 வாசிங்க. ஹல்லேலூயா. நீ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 அவராலே பெற்ற அபிஷேகம் பாருங்க, வேதத்தில் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவருடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவி உனக்குள்ள தந்துடுறார்ல. நீ பரிசுத்தமா வாழும்போது பரிசுத்த ஆவி உனக்குள்ள ஊற்றினார். அல்லேலூயா. அப்படி அவரை பற்ற விசுவாசத்தினால அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவாலே பெற்ற பரிசுத்த ஆவி அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நமக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் நீ பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்ற அபிஷேகங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அபிஷேகத்தின் நிறைவு உனக்குள்ள இருக்குன்னா நீ பாவம் செய்ய மாட்ட. குறை கூட தான் கூத்தாடும், நிறைவு கூட கூத்தாடாது. இதே போல அபிஷேகத்தின் நிறைவு உனக்குள்ள இருக்குமானா உன் வாழ்க்கையில் எல்லா குறைவான பாவ சாபங்கள் அகன்று போயிருப்பீங்களே, நீ 100% பரிசுத்தமா வாழ முடியும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, அந்த அபிஷேகம் தேவனுடைய அந்த அபிஷேகம் பிதாவுடைய ஆவியானவர் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா. அது சத்தியமாய் இருக்கிறது. பரிசுத்தர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை, பொய் அல்ல. தேவன் ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கு. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றபடி, அவர் போதிக்கிறபடியே அவர் நிலைத்திருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நிலைத்திருக்கும் போது தான் அற்புதத்தை காண முடியும். இப்படி இருக்க பிள்ளைகளே,
அவர் வெளிப்படும் போது நாம் அவர் இயேசு வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இயேசு கிறிஸ்து முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் இருக்கும்படி நீ தைரியம் உள்ளவனா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த அவர் ராஜாதி ராஜாவா மணவாளனா வரும்போது அவரை எதிர்கொண்டு அழைக்கிற மணவாட்டியா பிரியமாளே நாமும் ஆயத்தமா எதிர்கொண்டு அழைக்க முன் சொல்ல முடியா பிரியமாளே நாமும் வானத்திலே பறக்கும்படியா ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா இருக்கும்படிக்கு அவர் நினைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து நினைத்திருக்க பிரியமாளே ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் உங்களுக்கு தெரிந்திருக்கும்னாலே நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா, நீதி தேவன் நீதியா இருக்கிறார். இவ்விதமா நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கான்னு அறியுங்க. அப்போ விசுவாசமாகிய நீதியுடன் இருந்தா தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ பிறந்திருக்கிற, இல்லைன்னா பிறக்கல பிரியமானே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4-7 வாசிக்கலாம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீ தேவனால் பிறந்தா தான் பிசாசு ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் யான் ஜெயிக்க முடியும். ஏன் பிசாசு உலகத்திற்கு பிசாசை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் பிரியமானே. அதனால பயப்பட தேவையில்லை. பிசாசு கண்டு பயப்பட மனுஷன் கண்டு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாரும் உலகத்துக்குரியதான். அவர் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார். பாத்தீங்களா, உலகத்துக்குரிய மக்கள் உலக காரியத்தை தான் பேசுவாங்க, தேவனுடைய காரியத்தை பேச மாட்டாங்க. உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகமும் அப்படிப்பட்ட மக்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். பாத்தீங்களா, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவன் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. பாத்தீங்களா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாத மனுஷன் யாரு? பிசாசுடையவனா இருக்கிற. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாத்தீங்களா, தேவ அன்பு ஓண்ட இல்லைன்னா நீ தேவனால் பிறக்கல. தேவ அன்பு உனக்குள்ள உண்டாயிருந்தா தான் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து இயேசு கிறிஸ்துவை அவரை அறிந்திருக்கிறான் என்று பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ பிரியமானே, தேவ அன்பினால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறக்கிறோம். அப்ப தேவ அன்பை ருசிக்காம கிறிஸ்து உனக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. பிரியமானே, வேதம் மிக தெளிவா சொல்றது, தேவனால் உண்டாயிருக்கிறது இருந்து அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். 1 பேதுரு ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. 1 பேதுரு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. பிரியமானே, பரிசுத்த ஆவியினால தான் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படி. பரிசுத்த ஆவி இல்லாதவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். பாருங்க, என்ன அழகா சொல்லி பாருங்க. ஆவியினால தான் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிவான்னு சொல்லி பாருங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி பாருங்க. பரிசுத்தாய் பெறாத ஒரு மனுஷன் சத்திய வசனத்தை கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா. யார் கீழ்ப்படுவாங்க? ஆவியை பெற்றவன் தான் சத்திய வசனத்தை கீழ்ப்படிவான். அதாவது ஆவியினாலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்புகள்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. தேவ வசனமாகிய வித்தினால மறுபடியும் பிறக்கப்பட்டீர்களே, ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனத்தினால தான் மறுபடியும் பிறக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானே, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 13 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 13 வரை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ரூபாலா சந்தரபஸ்யா. Thank you Lord. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். பாத்தீங்களா, இயேசு நம்ம அழைத்தார், பரிசுத்தமா வாழும்படி அழைத்தார். அழைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நானும் பாத்திரம் நடந்தாதான் பரலோகராஜ்யம் போக முடியும். அவருக்கு பாத்திரம் நடக்காதவங்க போக முடியாது. அல்லேலூயா. அவருக்கு பாத்திரராய் நடந்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடினால் நாங்கள் இடைவிடாதபடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. பிரியமான, இவ்விதமாய் ஆதி நாட்களில் தேவ மனுஷனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அப்படினால அநேகர் அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா. கிருபவரங்களை பெற்று கர்த்தர்களை சந்தோஷமா சமானமா காணப்பட்டாங்க. அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பாத்தீங்களா, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள தான் தேவ வசனம் பலன் செய்யும். அப்போ தேவ வசனம் உனக்குள்ள கிரி செய்யணும்னா, பலன் செய்யணும்னா நீ இயேசுவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவரை உறுதியா நம்பணும். நம்பினா மட்டும்தான் அது பலன் செய்யணும். ரோமர் 8:8 வாசிங்க. ரோமர் 8:8. ஹல்லேலூயா. சந்தரபஸ்யா. Jesus my God. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, என்ன அழகா சொல்றது. பரிசுத்தாவி நீ பெறலனா நீ தேவனுடைய பிள்ளையே கிடையாது. நீ பாருங்க, அபிஷேகம் பெறாம நானும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆனா வேதம் மிக தெளிவா சொல்லிருக்கு, பரிசுத்த ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லு. அப்படின்னா என்ன? அவருடைய பிள்ளையே அல்ல. பிரியமோளே, அவருடைய பிள்ளைன்னு சொல்லாம யோக்கியதை இல்லை. பரிசுத்தாய் பெறாதபடி இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்ல நமக்கு நியாயமே இல்லை. பிரியமோளே, அப்படி அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாய் பெறும்போது தான் நீ ஜீவனால மாறுவேன். என்ன செத்தவன் தான். அதாங்க சொல்லி பாருங்க. 9 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். 11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பினருடைய பிதாவுடைய ஆவி உங்களுக்கு வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாயிருக்கிற அந்த தேவனுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும், அல்லேலூயா, சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை அவர் தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பிரியமானே, இந்த மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. இந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அழிந்து போகிற இந்த மாம்சத்தையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்படினால நாம் இந்த நாட்களில் அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும். பிரியமானே, அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். பிரியமானே, வேதத்தை மிக தெளிவா சொல்றது. இன்னும் நீ மாம்ச இச்சையின்படி கண்ணிச்சையின்படி நடப்பேன், நான் இப்படி அசுத்தமா வாழ்வேன், நான் திருந்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பரலோகராஜ்யம் கிடையாது. வேதம் சொல்லுது,
மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், பாருங்க, இயேசப்பாவுடைய தம்முடைய ஆவினால நம்ம சரீரத்தில் காணப்படுற எல்லா பாவ செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். பாவ செயல்களை அழிக்கணும். உன் வாழ்க்கையில் என்னென்ன பாவ செயல் இருக்குதோ எல்லாத்தையும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அழிக்கும்படி அவனை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை கத்திரத்தில் ஒப்புக்கொடு. உன் எல்லா காரியங்களும் அப்படி ஒப்புவி. இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, உன்னுடைய மாம்சத்தின் கிரியை சாகடிக்க முடியா தகப்பனே, நம்முடைய ஆவினால இல்லை போர்ஸ் எல்லா பாவக்கில சாகடின்னு கேளு. தேவ ஆவினால உன் பாவக்கில சாகடிக்க ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த அர்த்தம் சொல்லுக்கு ஆவியினாலே சரீரத்தை செய்களை அழித்தால் பிழைப்பு சொல்லுங்க. 14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவனுடைய பிள்ளை, புத்திரன் சொல்லப்படுறது. அல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தேவனுடைய பிள்ளை அல்ல. பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவ ஆவியை பெறாதபடி தேவ ஆவியினால் நடத்தப்பட முடியாது. மிக தெளிவாக சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியினால் நடத்தப்படாத எந்த மனுஷனும் தேவனுடைய புத்திரர் அல்ல என்று மிக தெளிவாக பரிசுத்த வேதம் சொல்லுது. நீ ஆவியினால் நடத்தப்படும்படியாக பிரியமானவர்களே உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அநேகர் பாருங்க உலகத்தை நம்பி இருக்கிறான், மனுஷன் நம்பி இருக்கிறான், தேவனை நம்பல. பிரியமானே, பரிசுத்த நம்முடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? உன் நம்பிக்கை யாரா இருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை ஒரு இயேசு முழுமையை நம்புற? பிரியமானே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்குன்னு சொல்லி. பரிசுத்த ஆவியின் பலன், அதான் ஆவியின் பலன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தில் உனக்கு நம்பிக்கை பெருகணும். நான் அநேகருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தில் நம்பிக்கை பெருகலை. அதனால தான் பிசாசு போராடுறான். அல்லேலூயா. அதனால தான் உனக்கு வியாதி மாறலை, உன்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் மாறலை. அல்லேலூயா. கஷ்டங்கள் மாறலை, பிரச்சனை மாறலை. பிரியமானே, வேதம் சொல்றது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெரும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித. இயேசு யாரு? நம்பிக்கையின் தேவன்ல, பிதாவாய் நம்பிக்கையின் தேவன்ல. நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். ஐயா, விசுவாசம் இயேசுபா பற்ற விசுவாசம் சந்தோஷம் வராது, சமானம் வராது. துன்மார்க்கனுக்கு சமானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. உங்களை நிரப்புவாராக. அப்போ விசுவாசிக்கிற உனக்கு தான் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த ஆவியை பெறும்போது தான் பரலோகத்தின் சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுத்தம் இல்லை. அல்லேலூயா. என் இயேசு சொன்னார், ஒருவர் சிறு குழந்தையை போல மாறவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சுத்த இதயத்தோடு, நல்ல மனசாட்சியோடு, மாயமற்ற விசுவாசத்தோடு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவில் அன்பு செலுத்தணும். பிரியமானவர்களே, அமிதமாய் நாம் அன்பு செலுத்தும் போது கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். தம்முடைய ஆவியினால் நம்மை நிறைத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலத்திலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வேதம் சொல்லி. பிரியமானவர்களே, விதமாய் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தாலும் நீ நிரப்பப்பட வேணுமானா. அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. பேர் சந்தோஷம் வச்சிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலருடைய பேர் சமாதானம் இருக்கு, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இவரை நாம் அண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, அவரிடத்தில் கேட்கும்போது தம்மை நம்புகிற மக்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 14 வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம்.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பிறருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை இருக்கிறதுன்னு சொல்லி பிடிக்கணும். அல்லேலூயா. பிரியமோலே, அதில் 11வது சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாவது மாம்சத்தினாவது புருஷனுடைய சத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்து. அல்லேலூயா. விதமாய் இயேசுவை ஏற்றுக்கொள். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையாகும்படிக்கு உனக்கு அதிகாரம் தருவார். பிரிமோளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சேர்ந்து கொள்ளும்படியா நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பிரிமோளே, எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை விசுவாசிக்கிறவன் உடைய நாமத்தினால பாவமன்னிப்பை பெறுவான் என்று சொன்னீர். ஆண்டவரே, தகப்பனே, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் உடைய பிள்ளைகளாகும்படிக்கு நீ அதிகாரம் கொடுத்தீர் ஐயா. தகப்பனே, இது மாம்ச சித்தப்படி பிறக்கலப்பா, தேவனால் நாங்கள் பிறந்தோம் ஐயா. தகப்பனே, உம்மை விசுவாசித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை கட்டளையிடுற தெய்வமே, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னீர் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னீர். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உடைய நாமத்தினால பாவமன்னிப்பை பெறுகிறாள் ஐயா. உம்மை விசுவாசிக்கிற மக்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெறுகிறாள் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய அபிஷேகத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே, ஆவியினாலே சரித்தில போர் செய்கிற எல்லா பாவ செயல்கள் அழிக்கப்படும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவ சாப கட்டிலிருந்து என் பிள்ளைகளை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். மாம்சத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரித்தில போர் செய்கிற பாவ செயல்களை அழித்தால் பிழைப்பிடிச்சு ஐயா. இந்த நாளில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போர் செய்கிற எல்லா பாவ செயல்களை தூய் ஆவியானவரே அழித்து போடும்படி செபிக்கிறேன். இவளை பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறேன். உம்மையே நம்பியிருக்கத்தக்கதாக, பரிசுத்த ஆவியின் பலத்தை நம்பியிருக்கத்தக்கதாக என் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படி செபிக்கிறையா. ஆவியின் பலத்தின் மேல் எப்போது நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியின் உதவினால் எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க என் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறங்க தாவே. எழுத்து கொல்லும் ஐயா, ஆவியை உயிர்ப்பிக்கும் என்று வேச்சலையா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என் பிள்ளைகளை பாவ சாப கட்டிலிருந்து பாவத்தில் மறுத்து போன ஒவ்வொரு மக்களையும் தகப்பனே உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எந்த பாவியானாலும் தம்மண்டை வர்ற ஒருவனையும் புறமே தள்ள மாட்டேன்னு ஐயா. பாவத்தினால காணப்பட சகல பாவ சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள் முற்றிலுமா என் பிள்ளைகளை விட்டு அகலும்படி செபிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சஞ்சலங்கள் மாறட்டும் ஐயா, அவருடைய பயம் மாறட்டும் ஐயா, திகில் மாறட்டும் ஐயா. ஐயோ, நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக. நீ வாழ வைக்கிற தெய்வம் ஐயா. தகப்பனே, விசுவாசத்தினால் வருகிற சமாதானத்தால் சந்தோஷத்தால் என் பிள்ளைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிறங்க தாவே. வருத்தப்பட்டு பாரம் சிவர்களே, எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருவேன் என்று சொன்னியா. உள்ளலுமையோடு பாவ கரங்களோடு பாவ காலோடு நிற்கிறோம் ஐயா. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. தகப்பனே, நான் உடலுமையோடு வந்திருக்கிறேன் அறிக்கையிட ஒவ்வொருவரையும் கத்தாவே. யார் யார் தங்களுடைய பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு இனி நான் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி தகப்பனே பாவத்தை உதறிவிட்டு நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் கத்தாவே இரட்சித்து அபிஷேகிக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் அப்பா இப்படி அபிஷேகத்தின் பிள்ளைகளுக்கு பொழிந்துள்ளும்படியாய் செபிக்கிறையா. பாவ சாப கட்டிலிருந்து விடுவிக்க முடிய அபிஷேகம் வேணப்பா. இப்படி அபிஷேகம் மாத்திரமே என் பிள்ளைகளை சுத்திகரிக்க முடியும் ஐயா. இப்படி ரத்தத்தால் ஒரு முறை கூட கழுவும் ஆண்டவரே. இப்படி ஆவியினால் ஒரு முறை கூட கழுவி சுத்திகரிக்கும்படி செபிக்கிறேன். கிருபை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால மிக தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இதயம் 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 என் இதயம் இதயம் என் இதயம் இதயம் என் இதயம் நிர்தங்குமாலயம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் இதயம் ஹோ 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 இதயம் இதயம்